கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் மறுபடியுமாய் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனை வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயமாய் பேசுவார். கர்த்தர் நல்லவர். தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 62ஆம் வசனம். லூக்கா 9ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனமாகிய 62ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். நன்றாய் கவனியுங்கள். கர்த்தரின் இருதயத்திலே வைத்த என் சபையின் பிள்ளைகளுக்கு நான் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன என்று சொல்லி தேவனோடு இடைப்பட்ட நேரத்தில் அவர் என் இருதயத்தில் வைத்த ஒரு அழுத்தமான ஒரு பாரம் நிறைந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் என் இருதயத்திலே வைத்தார். கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் இங்கே கூடி வந்திருக்கிற நோக்கம் எதற்காக என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக. ஆமென். நான் ஏதாவது தப்பா சொன்னேன்னா? ஹல்லேலூயா. ஒருவேளை உலக பிரகாரமாக ஏதோ ஒரு சரீர பலவீனத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் என் வியாதிகளை சுகம் தந்து விட மாட்டாரா என்று சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். அல்லது ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டத்திலிருந்து இன்றைக்கு இந்த ஆராதனையில் ஒரு வெற்றியை நான் பெற்றுவிட மாட்டேனா என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். உங்களை எதிர்த்து நிற்கிற ஏதோ ஒன்றில் நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும் என்கிற வாஞ்சையும் விருப்பமும் உங்கள் இருதயத்தில் உண்டாகி அதிநிமித்தமாய் நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். ஆனால் இங்கே ஒருவர் உங்களை கொண்டு வந்தார் அல்லவா, அவர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்த்து உங்களை இழுத்து கொண்டு வந்தார் என்றால், உங்களை இங்கு மாத்திரமல்ல அங்கே அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்கிற மேலான நோக்கத்தோடு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் வந்திருக்கிறது தேவ ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுவதற்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவராஜ்யம் அதை குறித்த எண்ணமும் இல்லை, தேவராஜ்யத்திற்கு போகணுங்கிற ஆர்வமும் இல்லை, தேவராஜ்யத்தை குறித்த அந்த விழிப்புணர்வும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் இங்கே அழைத்தவர் என்னை ஊழியத்திற்காகவும் உங்களை இந்த சபையின் ஆடுகளாக ஜனங்களாகவும் தெரிந்து கொண்ட கர்த்தர் நம்மை எல்லாம் தேவராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவதற்காக அழைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் வரும்போது வியாதியோடு வந்திருக்கலாம், வலியோடு வந்திருக்கலாம், பிரச்சனையோடு வந்திருக்கலாம், போராட்டத்துக்கு மத்தியில் வந்திருக்கலாம், கடன் தொல்லையில் வந்திருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரன் பண்ணுற தொல்லை தாங்க முடியாமல் மண்டையை உடச்சிக்கலாமா பிச்சுக்கலாமான்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். அதிலிருந்துலாம் உங்களுக்கு ரிலீஃப் நிச்சயம் உண்டு. அதை விட மேலான ஒன்று இருக்கிறது. பரலோகத்தில் நமக்கான சீட் ஆயத்தமாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், உங்களுக்காகவும் எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று. நமக்கான ஒரு நல்ல வீடு மேலே ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவதற்கு நிறைய குவாலிஃபிகேஷன் பைபிளில் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். இப்படியெல்லாம் வாழ்ந்தால் மாத்திரமே அங்கே போக முடியும் என்று சொல்லி. அதிலே ஒன்று என்னன்னா, கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. கலப்பையின் மேல் கை வைக்கிறவன், நீங்கள் நேரே அங்கே ஏர் மாட்டுக்கு போயிடக்கூடாது, சரிதானா? ஏர் மாட்டுக்கு போயிடக்கூடாது. கலப்பை என்பது தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. ஹல்லேலூயா. இங்கே யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிச்சிருக்கிறீங்க? நிறைய பேர் யாருக்கோ அர்ப்பணிச்சுட்டு வந்து உட்கார்ந்த மாதிரி திருன்னு அப்படியே முழிக்கிறீங்க. நான் கர்த்தருக்காக என்னை அர்ப்பணித்திருக்கிறபடியினால் இங்கே நின்று அவருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை அர்ப்பணித்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்மை தேவன் அழைக்கிறார். அழைப்பு கொடுத்து நம்மை கொண்டு வந்து அமர்த்தி இருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுக்கென்று நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். ஆமென்.
சகோதரர்கள், அண்ணன்மார், தம்பிமார், அப்பாமார் அர்ப்பணிச்சிருக்கிறீங்களா? கொடுத்துருக்கிறீங்களா? இல்லை எங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? கர்த்தருக்கென்று நம்மை நாம் அர்ப்பணித்து நாம் இங்கே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அர்ப்பணிக்கப்பட்ட நிலையில், இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில், ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்த இந்த நிலையில் இருந்து நீங்கள் இந்த கலப்பையை விட்டு திரும்பி பார்த்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலப்பையில் கை வைத்து விட்டு நிறைய பேர் ஓடிட்டாங்க. ஆமாம், கலப்பையில் கை வச்ச ஆட்கள்லாம் கலப்பையை உடைச்சு நொறுக்கி போட்டே போயிட்டாங்க. ஆமாம், கலப்பையில் கை வைத்து விட்டு பின்வாங்கி போகிறவர்கள், அப்படி போகிற எவனும், பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையில் இயேசு இந்த காரியத்தை சொல்லுகிறார் என்றால், அந்த 9ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதிக்கு நீங்க வருவீங்கன்னா 57வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. என்ன ஆரம்பிக்கை அப்படின்னு சொன்னா, 57வது வசனத்தை பாருங்க. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். ஒரு மனிதன் வருகிறான். இயேசுவும் சீஷர்களும் பிரயாணப்பட்டு போய்க் கொண்டிருக்கிறார்கள் எருசலேமை நோக்கி. எருசலேமை நோக்கி அவர்கள் போய்க் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த மனிதன் வந்து இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் எங்க போனாலும் நான் உங்க கூட வருவேன். ஹல்லேலூயா. வரும்போது எல்லாரும் இப்படித்தான் வாரீங்க, நல்லது. உள்ள வரும்போது இப்படித்தான் வாரீங்க, எங்க போனாலும் உங்க கூட வருவேன். ஞானஸ்நானத்திற்கு அர்ப்பணிக்கும் போது எங்க போனாலும் உங்க கூட நான் வருவேன். இப்படித்தான் வாரீங்க. ஆனா கொஞ்சம் டைம் மாறுது, சூழ்நிலை மாறுதுன்னா கலப்பையில வச்ச கை எங்கேயோ போய் வைக்கப்பட்டிருது. கலப்பையை நோக்கி முன்னோக்கி பார்க்கிற அந்த கண்கள் எங்கேயோ பார்க்குது. ஒரு ஏர் ஓட்டுகிற மனிதன், கலப்பையில் கை வைத்திருக்கிற மனிதனுடைய இரு கண்களும் அவனுக்கு முன்னாக இருக்கிற அந்த சரிப்படுத்தப்படாத நிலத்தை நோக்கியே இருக்க வேண்டும். அந்த எந்த இடத்தில் எப்படி உழ வேண்டும் என்கிற சிந்தை அவனுடைய மைண்ட்ல ஓடிக்கொண்டிருக்கும் என்றால், அவனுடைய கையும் கண்களும் அதன் மீது கவனமாக இருக்கும் என்றால், அவன் செய்கிற வேலை சூப்பரா அமைஞ்சிரும். ஹல்லேலூயா. கண்ணை அப்படி எங்கேயோ வச்சுட்டு கையை எங்கேயோ வச்சுட்டு அப்படி ஒரு மனிதன் உழுகிறான் என்றால் அந்த நிலம் யூஸ்ஃபுல்லாக இருக்காது, அந்த வேலை பயனுள்ளதாக இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இப்போ இந்த மனிதன் வந்து கேட்கிறான், நீர் எங்கே போனாலும் நான் உம்மோடு கூட வருவேன். ஹல்லேலூயா. அப்படி சொல்ற யாராவது இங்கே இருக்கிறீங்களா? ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மோடு கூட வருவேன். இருக்கீங்களா? ஆண்கள் பக்கம் கேட்கிறேன், இருக்கீங்களா? நீங்க எங்க போனாலும் உங்க கூட நான் வருவேன். வாலிபர்கள் இருக்கீங்களாடா? நீங்க எங்க போனாலும் ஆண்டவரே நான் உங்க கூட வருவேன் சொல்றவங்க இங்க இருக்கிறீங்களா? அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் நான் உம்மோடு கூட வருவேன். சொன்ன உடனே ஆண்டவர் ஓகே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம், வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் அவர் ஒன்று சொல்கிறாரு, வர்றது நல்லதுதான்ப்பா, ஆனால் எங்கே வாரான்னு தெரிஞ்சு வா. அதை அழகாக சொல்லி காட்டுறாரு. 10ஆம் அதிகாரம் 58வது வசனத்தில் பாருங்க, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். ஹல்லேலூயா. ஆமாம், இவன் கேட்கிற கேள்விக்கு இயேசு கொடுக்கிற பதில் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கிறது. அவனை விரட்டுற மாதிரியே இருக்கு. சும்மா சட்டுப்புட்டுன்னு புறப்படாதையா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவர் சொல்லுகிறார், நரிகளுக்கு குழிகள், காட்டில் இருக்கிற நரிகளுக்கெல்லாம் அவைகள் பதுங்கிக் கொள்வதற்கு அவைகள் தங்களுக்கென்று ஒரு குழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. ஆகாயத்து பறவைகள் தங்களுக்கென்று ஒரு கூட்டை கட்டி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் மனுஷகுமாரன் எனக்கோ, என்னை பின்பற்றி வாரேன்னு சொல்றல்ல, எனக்கோ பெர்மனண்டா எந்த ஒரு இடமும் தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி தன் நிலையை குறித்து அங்கே
தன்னை பின்பற்றி வர விரும்புகிற மனிதனுக்கு சொல்லுகிறார். அவன் என்ன பதில் சொன்னாங்கிறது பைபிளில் சொல்லப்படலை. அவன் பின்னாடி வந்தானா இல்லை ஓடி போனானா, ஐயோ இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதியா, உமக்கே இடம் இல்லையா, அப்போ எனக்கு எங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு ஓடி போனானா, அதை குறித்ததான தெளிவு வேதத்தில் சொல்லப்படவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி இவன் பின்பற்றி வர விரும்புகிறான். அவனுக்கு கர்த்தர் இப்படி பதிலை கொடுக்கிறார். இப்படி கொடுக்கப்படுகிற பதிலின் நடுவே கர்த்தர் வேறொருவனை பார்த்து அழைப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இந்த ஆள் ஓடி போயிட்டாரோன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்தார்ல ஒருத்தர், நீர் எங்கே போனாலும் நான் உம்மோடு கூட வருவேன்னு சொன்னார்ல, அவர் அப்படி உற்சாகமாக வந்தவர் இப்போ எங்கேயோ போயிட்டார், ஓடி போயிட்டாரோ என்னவோ தெரில. இதெல்லாம் நமக்கு லாய்க்கப்பட்டு வராதையா, இவர் பின்னாடி போனால் இதெல்லாம் கிடைக்கும், அப்படி இப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சா இவர் ஒன்றுமே இல்லாத பரதேசியாக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி போயிட்டாரோ என்னவோ. இப்பொழுது இயேசு வேறொருவனை நோக்கி, அவனை நோக்கி அங்கே அவர் அழைப்பு கொடுக்கிறார். என்ன அழைப்பு கொடுக்கிறார்? 59வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். நல்லா கவனிங்க. ஆரம்பத்தில் ஒருத்தன் வாலண்டியரா வந்து நிற்கிறான். அவனுக்கு அழைப்பே கொடுக்கப்படலை. அவனாகவே தன்னாய் முன் வந்து சொல்றான், நான் வாரையா அப்படின்னு சொன்ன, வா என்று சொல்லி அவனை ஏற்றுக்கொண்டு அப்படியே கொண்டு போகாம இங்கே ஒருவனை இவர் வாலண்டியரா செயல்படுகிறார். என்னை பின்பற்றி வா என்று சொல்லி இவர் அழைப்பு கொடுக்கிறார். இவன் சொல்றான், இவன் என்ன சாக்கு போக்கு கொடுக்கிறான் பாருங்க. முதலாவது, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். நல்லா கவனிக்கணும் அந்த இடத்துல. அட் அ டைம், அந்த நடக்கிற அந்த நேரம், இவனுடைய வீட்டில் அவனுடைய அப்பா இறந்து போயிருக்கிறாரு. ஒரு பெரிய துக்கம். தகப்பன் இறந்து போன அந்த நிலையில் இவன் இயேசுவோடு இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த துக்கமான நேரத்தில், தகப்பனை இழந்த அந்த நேரத்தில் இந்த மனிதன் இயேசுவோடு நிற்கிறான். இவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், வா என்று சொல்லி, என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சில அழைப்புகள் சந்தோஷமான நேரத்தில் கிடைக்கும், சில அழைப்புகள் துக்கமான நேரத்தில் கிடைக்கும். சிலரை கர்த்தர் மகிழ்ச்சி படுத்தி இழுப்பார், சிலரை துக்கத்தின் ஆழத்திலிருந்து தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. ஆமா, நீங்கள் சந்திக்கிற போராட்டத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கர்த்தர் உங்களை அழைத்திருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற, போராடி கொண்டிருந்த அந்த நேரத்தில் அதிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து இங்கே உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி வச்சிருப்போம். நாம் எப்போ அழைக்கப்பட்டோம் அல்லது பிடிக்கப்பட்டோம் என்பது நமக்கு தெரியும். இந்த மனிதன் சொல்லுகிறான், என் தகப்பன் மரித்து போனான், அவரை நான் அடக்கம் பண்ண வேண்டும், அடக்கம் பண்ணிவிட்டு நான் உம்மை பின்பற்றுகிறேன் என்று சொன்ன உடனே, ஐயோ அப்படியா, அப்பா இறந்து போனார், டேய் டேய் ஓடு 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 அப்படின்னு சொல்லல. நானா இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன்னா, போங்க முதல்ல அடக்கத்தை பண்ணிட்டு வாங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருப்பேன். நம்ம அப்பா சில நேரம் சில இடங்களில் கொஞ்சம் கராரா செயல்படுறது மாதிரி தெரியும், ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஹல்லேலூயா. இந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், அடுத்த வசனத்துக்கு வாங்க, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னா ஏதோ வித்தியாசமாக அவர் பேசுறது போல நமக்கு தெரியலாம். நான் ஆர்சி வேதாகமத்தில் இதை பார்த்த பொழுது அதிலே சொல்லப்பட்டிருக்குது, டேய் உங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணுறதுக்கு அங்கே நிறைய ஆட்கள் இருக்குது, அதை அவங்க பண்ணிக்குவாங்க, நீ என்ன பண்ணு, தேவ ராஜ்யத்தின் வேலையை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தேவனை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்கிறார். அப்படியானால் என்ன, சில நேரம் நம்முடைய
நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில ரொம்ப நெருக்கமான சந்தோஷங்களையும் நெருக்கமான இப்படி போன்ற காரியங்களையும் கூட நாம் பொருட்படுத்தாமல் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாவுடைய மரணமா, பிள்ளை இல்லாமல் அடக்கமா, நீ போடா அடக்கம் பண்ணிட்டு வந்துடுடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 hours உனக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன், அல்லது ஒரு 3 hours உனக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன், அல்லது 1 day உனக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன், அடுத்த நாள் வந்து நீ என்னோட இணைஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லாமல் தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிற பணியானது உன் தகப்பனுடைய அடக்கத்தை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பணி என்பதை அவனுக்கு அழுத்தமிட்டு காட்டுகிறார். ஹல்லேலூயா. ஆமாய்யா, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மனைவியையாவது பிள்ளைகளையாவது பெற்றோரையாவது என்னை விட அதிகம் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, அவன் என் சீசனாய் இருக்க முடியாது. கர்த்தருடைய ஊழியக்காரனா உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நீங்கள் கட்டிய மனைவி, உங்களை கட்டிக்கொண்ட புருஷன், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், உங்கள் பெற்றோர் இயேசுவுக்கு மேலே தூக்கி வச்சிடாதீங்க. அதன் மூலமாய் சில தோல்விகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். இந்த உலகத்தில் எவ்வளவு நெருங்கிய உறவாயிருந்தாலும் அவர்களை இயேசுவுக்கு மேலாக தூக்கி விடாதிருங்கள். இயேசுவே முதலானவராய் முதன்மையானவராய் இருக்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனைக்கு வந்தீங்க. அடுத்து ஒரு 7 நாள் கழிச்சு இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. இடைப்பட்ட அந்த 6 நாட்களில் யாருக்காவது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசியவர்கள் இங்கே இருக்கிறீர்களா? 1 2 3 4 5 6 7 இந்த பக்கம் அது எங்க வேலையா? 1 இருக்கு. ஆமாம், என்ன அண்ணே 6 நாள் உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு விழுந்து விழுந்து வேலை செஞ்சீங்களே, உங்கள் குடும்பத்துக்காக எவ்வளோ வாடுனீங்க. ஒரு நாள் அல்லது ஒரு நபருக்கு தேவராஜ்யத்தை குறித்து பேசியிருக்க வேண்டாமா? தேவராஜ்யத்தை நான் பேசாவிட்டால் யார் பேசுவார்? சபையே, ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை பேசுகிறவர்கள் குறைவுபட்ட சபையாகாது. தேவராஜ்யத்தை பேசுகிறவர்கள் வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்களை விடவும் தேவராஜ்யத்தை முக்கியத்துவப்படுத்துகிறவர்கள் ஒரு சபையில் இருப்பார்கள் என்றால் அந்த சபை கர்த்தருடைய பார்வையில் கனத்திற்குரியதாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் தேவராஜ்யத்தை பேச வேண்டும். ஸ்டேஜில் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் தனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் தேவராஜ்யத்தை பேசுகிறதில் பயன்படுத்த வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் அப்படி பயன்படுத்தி பாருங்கள். அதன் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார், உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். அவன் சொல்லுகிறான், என் தகப்பனை நான் முதலாவது அடக்கம் செய்து விட்டு வருகிறேன். நான் வரலன்னு சொல்லல, நான் வந்துருவேன், அடக்கம் பண்ண போறேயா, போயிட்டு வந்துடுறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அவர் அதுக்கு அனுமதி கொடுக்கல. உன் தகப்பனை அடக்கம் பண்ணுறதுக்கு அங்கே ஆட்கள் இருக்கிறார்கள், அவர்கள் செய்து விடுவார்கள். தேவராஜ்யத்தை பேசுவதற்கு ஆட்கள் இல்லை. பேய்க்குளத்தில் சபைகள் இருக்கிறது, பேய்க்குளத்தில் ஊழியர்கள் இருக்கிறார்கள், பேய்க்குளத்தின் சபைகளுக்குள்ளே அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். தேவராஜ்யத்தை குறித்து பேசுகிறவர்கள் இல்லை, அது வறண்டு கிடக்கிறது. தேவராஜ்யத்தை குறித்து பேசுகிற நிலை இன்றைக்கு சபைகளுக்குள்ளே தரைமட்டமாய் நின்று கொண்டிருக்கிறது. அது வளர்ச்சியற்ற நிலையில் இருக்கிறது. சபையை, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ பேசு. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவராஜ்யத்தை குறித்து நீங்களும் நானும் பேச கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமே. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பேசுங்க, நீங்கள் போகிற இடத்துல பேசுங்க, உங்கள் ட்ராவலில் பேசுங்க. யாரோ ஒருத்தங்க உங்களை மீட் பண்ண வர்றாங்க, அவங்ககிட்ட பேசுங்க. அல்லது நீங்கள் யாரையோ ஒரு நபரை மீட் பண்ண போகிறீங்க, அவங்ககிட்ட பேசுங்க. தேவ ராஜ்யத்தை குறித்து நாம் பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதெல்லாம் வராதுங்க எனக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே சொல்லிடுறேன், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். அவர் உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார், அதெல்லாம் வராதியா எனக்கு சொல்லிட்டா.
என்ன ஆகும் நம்ம வாழ்க்கை? அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. தேவ ராஜ்யத்தை குறித்து பேச அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவரை குறித்து பேசுங்கள். வயதான பெற்றோருக்கு சொல்றேன், நீங்கள் இருக்கிற இன்னும் கொஞ்ச காலம், இந்த வருடங்கள் முடிவதற்கு முன்பாக ஆண்டவரை குறித்து பேசிவிடுங்கள். கர்த்தரை குறித்து பேசுங்கள். உங்களை குறித்து பரலோகம் பேசும். நீங்கள் இங்கே அவரை குறித்து பேசுவீர்கள் என்றால் பரலோகத்தில் கர்த்தர் உங்களை குறித்து பேசுவார். அப்படித்தான் இயேசு சொல்லி இருக்கிறார். மனுஷர் நடுவில் என் நாமத்தை ஒருவன் அறிக்கை பண்ணினால் பிதாவின் சமூகத்தில் அவனுடைய நாமத்தை நான் அறிக்கை பண்ணுவேன். ஹல்லேலூயா. சிலருக்கு வெட்கம் இயேசுவை சொல்வதற்கு. ஐயா, இவங்கிட்ட போய் நான் இயேசுவை என்ன சொல்றது? மற்றதெல்லாம் சொல்றீங்களே. உங்களை குறித்து இயேசு என்ன சொல்றார் தெரியுமா? மனுஷர் மத்தியில் என்னுடைய நாமத்தை குறித்து பேசுவதற்கு ஒருவன் வெட்கப்பட்டால், முடியாது என்று சொல்வான் என்றால், அவனை குறித்து பிதாவின் சமூகத்தில் நானும் அப்படியே செய்து விடுவேன். எதுக்கு அந்த அபாய நிலை? ஆகவே இப்பொழுதே பேசுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இவன் சொல்றான், கலப்பையில கை வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டாடா. இனி அப்பா செத்து போனாருன்னெல்லாம் போகக்கூடாது, பின்னாடி வந்துருன்னு சொன்ன உடனே அவன் பதில் என்ன கொடுத்தாங்கிறது தெரியல. அதுக்குள்ள மூணாவது ஆள் வந்துட்டார். ரெண்டு பேருடைய காரியங்கள் முடிந்து மூன்றாவது நபர் 61 பாருங்கள். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன். ஹல்லேலூயா. இவர் கொஞ்சம் அட்வான்ஸா முந்திக்கிறார். ஏன்னா ஏற்கனவே ரெண்டாவது ஆள்கிட்ட சொல்லிட்டாரு. அப்பா செத்து போனாரு, அவரை அடக்கம் பண்ணையே இவர் விட மாட்டேங்கிறாரு. அதனால நாமளே கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், முந்திக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த மூணாவது ஆளு கொஞ்சம் அட்வான்ஸா கேட்கிறார் பாருங்க. ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும். ரெண்டாவது ஆளுக்கு போட்ட போடு இவரை கொஞ்சம், இவர்கிட்ட நேக்காக தான் பேசிக்கணும் அப்படின்னு சொல்லி முந்துறாரு. வாரேன்னு சொல்லிடக்கூடாது, பின்பற்றுவேன்னு சொல்லிடக்கூடாது. ஒரு அக்கண்ணா வச்சு தான் என்ன பண்ணணும், பார்க்கணும். கர்த்தருடைய சபையே, நீங்கள் சிறுவர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், இளம் வயதினராக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம். எல்லாரும் என்ன பாருங்க, யாரும் தரையை பார்க்காதீங்க. இப்போ என்ன பாருங்க, கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உங்களை நோக்கி கேட்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை கலப்பையில் கை வைத்தவர்களாய் அழைத்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார் அல்லவா? இதிலே எவ்வித மாற்றமும் இல்லாமல், அழைப்பிற்கு அக்கனா வைக்காம, ஒரு சின்ன புள்ளி கூட வைக்காம 100% வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவருக்கு நேராய் வாருங்கள், அவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆனாலும் போடாதீங்க, ஆனாலும் வேண்டாம். அந்த ஆனாலும் என்கிற இழுப்பு வேண்டாம். கேட்கிறேன், ஆனாலும் நான் என் வீட்டுக்கு போகணும், என் வீட்டார் நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். அப்படின்னா என்ன, நான் வீட்டுக்கு போய் என் மனைவி, என் பெற்றோர், என் பிள்ளைங்க, என் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி இவங்கிட்டெல்லாம் பெர்மிஷன் வாங்கிட்டு வாரேன். யாரோ ஒருவருடைய பெர்மிஷனுக்காக தேவ ராஜ்யத்தில் கலப்பையில் கை வைத்த நீங்கள் பின்னிட்டு பாராதபடிக்கு தொடர்ந்து ஓடுவதற்கு இப்போ உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் சொல்லுகிறான், நான் முதல்ல என் வீட்டுக்கு போகணும், என் வீட்டார் இடத்துல போய் பாய் சொல்லணும், டாட்டா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். நான் அவர்களிடத்தில் போய் அனுப்புவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அவனுக்கு தான் பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறார்? கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. அப்படின்னா என்ன, நீ பாய் சொல்ல போனது போதும் அப்படிங்கிறாரு.
ஹல்லேலூயா. உன் வீட்டாரின் பெர்மிஷன், மற்றவங்களெல்லாம் திருப்திப்படுத்திட்டு ஆண்டவருடைய வேலையை செய்து அவரை திருப்திப்படுத்தலாம் என்கிற மனநிலையோடு இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு அந்த மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. பின்னிட்டு பாராதிருங்கள். இன்றைக்கு கலப்பையில கை வைத்தவர்களாய் இங்கே இருக்கிற நீங்கள் உலகத்தின் பக்கமாய் திரும்பி விடாதபடி கர்த்தர் உங்களை நோக்கி பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களிடத்தில் அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். எக்காரணம் கொண்டும் உலகத்தின் பக்கமாய் திரும்பி பார்த்து அதை பின்தொடர்ந்து விடாதே. உன் கண்ணு அங்க போயிட்டுனா நீயும் அங்கேயே போயிடுவ. உன் பார்வை ஒன்றில் விழுந்து விட்டென்றால், உன் பார்வை இந்த உலகத்தில் கிறிஸ்துவை தவிர்த்து ஏதோ ஒன்றில் அழுத்தமா பதிஞ்சிட்டுனா உன் எண்ணமெல்லாம் அதிலேயே சூழ்ந்திருக்கும். உன் எண்ண ஓட்டங்கள் எல்லாம் அதையே எண்ணி எண்ணி அதன் மீது ஒரு தாக்கம் கொண்டு கலப்பை எங்க கிடக்குனே மைண்ட்ல இருக்காது, நீ எங்கேயோ ஓடிடுவ. நிறைய பேர் ஓடிட்டாங்க. நீங்களும் ஓடிடாதீங்க. அவரும் கேட்கிறார், அவருடைய ஊழியக்காரனாய் நானும் கேட்கிறேன். கலப்பையில் கை வைத்துவிட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. ரெண்டு காரியங்கள் ஓட வைக்கும், இரண்டு காரியங்கள் உங்களை பின்னிட்டு பார்க்க வைக்கும். நம்பர் 1, தேவன் மீது வைராக்கியம் உங்களுக்குள்ள குறைவுபட்டு தேவன் உங்களுக்கு சொன்ன காரியத்தை, அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்ற தவறும்போது உங்கள் பார்வை வேற பக்கமாக திரும்பிடும். உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் எக்ஸாம்பிளுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 66வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். நல்லா கவனிங்க. யோவான் 6:66 அழுத்தமாய் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். கலப்பையில கை வைத்த சீசர்கள், இயேசுவை பின்பற்றிய அவருடைய சீசர்களில் அநேகர் பின்னிட்டு பார்த்து பின்னோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏன் அப்படின்னா, அதற்கு முந்தைய காரியங்களை பார்க்கும் பொழுது இயேசு சொல்லிய உபதேசங்கள் அவர்களுக்கு கடினமானதாகவும் அவர்களுக்கு கை கொள்ள முடியாததாகவும் இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை கர்த்தருடைய உபதேசத்தின்படி நடக்கிறதற்கு மனமற்ற நிலை உருவாகும் போது பின்னிட்டு பார்த்து விடுகிறோம். ஆமா, நிறைய நேரம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி சொகுசாகவே வாழணும்னு ட்ரை பண்ணுறோம். அதிகாலை எழும்புங்க, ஜெபம் பண்ணுங்க, அதெல்லாம் முடியாது. ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10 வசனம் வாசிங்க, அதெல்லாம் முடியாது. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஒரு வாரத்தில் ஒரு ஆளுக்கு அல்லது மாதத்தில் ஒரு ஆளுக்கு சொல்லுங்க, அதெல்லாம் முடியாது. அது ரொம்ப கஷ்டம். காரணம் என்ன தெரியுமா? உபதேசத்தின்படி வாழ்வதற்கு மனமற்ற இருதயம் உங்களுக்கு பழகி போச்சு. சில உபதேசங்கள் கடினமாக இருக்கிறதினால், சில உபதேசங்கள் இதெல்லாம் நமக்கு செய்ய முடியாதுப்பா, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, ஆகவே இந்த ரூட்ல நாம போகக்கூடாது. சில ஆட்கள் சர்ச்சை விட்டு போறதுக்கு காரணம், இங்கே நான் சில காரியங்களை செய்யுங்க அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு முடிய மாட்டேங்குது. அங்க போனா தானே, அங்க போகலன்னா நாம தான் நம்ம பாட்டுக்கு போலாமே. இயேசுவையும் அன்றைக்கு அநேகர் தள்ளிவிட்டு போனார்கள். காரணம் அவருடைய உபதேசம். 60வது வசனத்தை பாருங்க. அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். என்ன சொன்னாரு? எந்த உபதேசத்தை குறித்து இப்படி கடினமான உபதேசம்னு சொன்னாங்க? அவர் சொன்னாரு, என் மாம்சத்தையும்
என் இரத்தத்தையும் நீங்கள் புசித்தால் மாத்திரமே தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்குள் நான் நிலைத்திருக்கிறேன், எனக்குள் அவன் நிலைத்திருக்கிறான். இது அவர்களுக்கு கடினம். அது எப்படி இவன் மாம்சத்தை நமக்கு புசிக்க கொடுப்பான்? அது எப்படி இவன் இரத்தத்தை நமக்கு குடிக்க கொடுப்பான்? இதெல்லாம் யாரையா கேட்க முடியும்? இதெல்லாம் யாரையா ஏற்றுக்கொள்ள முடியும்? சபையே, இங்கே பிரசங்கிக்கப்படுகிற சில உபதேசங்கள் உன்னால ஏற்றுக்கொள்ளப்பட முடியல அப்படின்னா நீ பின்னாடி பார்த்துட்டேன்னு அர்த்தம். உன் கண்கள் கிறிஸ்துவை விட்டு பின்னாடி பார்க்க ஆசைப்படுது. இயேசுவின் உபதேசம் அவர்களுக்கு கடினமாக இருந்ததினால் அவர்கள் பின்னிட்டு பார்த்தார்கள். அநேகர் அன்று முதல் போயிட்டாங்க. இவர் யாருக்கும் வஞ்சகம் செய்யலைங்க. இயேசு யாருக்கும் பட்சபாதம் பண்ணல. பேதுருவுக்கு 4, இவங்களுக்கு 1 அப்படி பிரிச்சு கொடுக்கல. எல்லாருக்கும் போல, எல்லோரை போல தான் இவர்களை நடத்தினார். எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட உபதேசம் தான். இவர்களுக்கு மாத்திரமல்ல, பிரிந்து ஓடிவிட்டார்களே இவர்களுக்கு மாத்திரமல்ல, முழு சீசர் கூட்டத்திற்கும் கொடுக்கப்பட்ட உபதேசம். ஆனால் இவர்களுக்கு அது கடினமானது. இதெல்லாம் பின்பற்ற முடியாது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. உபதேசத்தில் வருகிற இந்த கடினத்தில் நிற்க முடியாமல் அநேக சீசர்கள், விசுவாசிகள் அல்ல, வியாதிக்காக வந்தவர்கள் அல்ல, விடுதலைக்காக வந்தவர்கள் அல்ல, இவர்கள் இயேசுவுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள், இயேசுவுக்காக வாழும்படி ஒப்பு கொடுத்தவர்கள். இது என்ன உபதேசம்? இவர் சொல்ற மாதிரிலாம் செய்ய முடியுமா? இது ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் வேண்டாம், நாங்க போகிறோம் எங்க வேலை பார்த்து. பழைய நிலைக்கே திரும்பி போய்விட்டார்கள். சபையை, சிறுவர்களா இருக்கலாம், சண்டே ஸ்கூல் வான்னு சொல்றது உனக்கு கஷ்டமா இருக்கலாம். வாலிபர் ஜபத்துக்கு வாங்க, வாலிபர் கூடுகைக்கு வாங்க, பைபிளை வாசிங்க, பைபிளை ரீட் பண்ணுங்க, வேதாகம தேர்வு எழுதுங்க, இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆண்கள் ஜபத்துக்கு வாங்க, பெண்கள் ஜபத்துக்கு வாங்க, உபவாச ஜபத்துக்கு வாங்க, ஊழியம் செய்யுங்க, ஆண்டவருக்காக எழும்புங்க, பாரமுள்ளவர்களாக இருங்க, இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இதை செய்வீர்கள் என்றால் ஒரு நாள் தேவராஜ்யம் உங்களை வரவேற்கும். சில உபதேசம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, உங்கள் மனசு ஒமிட் பண்ணுதுன்னா உங்கள் கண்ணு வேற எதையோ பார்த்துட்டுன்னு அர்த்தம். உங்கள் கண்கள் கிறிஸ்துவை விட்டு உலகத்தை பார்க்க ஆசை கொண்டு விட்டது. அன்றைக்கு கிறிஸ்துவின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் எல்லாரும் ஓடிட்டாங்க. நிறைய பேர் போயிட்டாங்க. அநேகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சிலர் என்று சொல்லப்படல, அநேகர். இப்போ சர்ச்சுக்குள்ளே இருக்கீங்க பார்த்தீங்களா, இங்கே வந்த எல்லாருமே இங்கே உட்கார்ந்தாங்கன்னா இதுக்கு 4 மடங்கு நாம் கட்டினா தான் ஆட்கள் உட்கார முடியும். இங்கே இருக்கிறவர்களை பார்க்கிலும் இங்கிருந்து போனவர்கள் தான் அதிகம். காரணம், உபதேசத்தில் நிற்க முடியவில்லை. கர்த்தரையே தெய்வமாக ஆராதி, அந்நிய தெய்வத்தை பின்பற்றாதே என்று சொல்லுகிற உபதேசத்தை கடைபிடிக்க முடியாதவர்கள் இன்றைக்கு அந்நிய தேவர்களுக்கு முன்பாக நிற்கிறார்கள். விபச்சாரத்திற்கு உன் சரீரத்தை ஒப்பு கொடுத்து விடாதே என்று சொன்ன உபதேசம் அவர்களால் கடைபிடிக்க முடியாதபடியினால் இச்சைக்கு தன் உடலை ஒப்பு கொடுத்து அநேகர் இந்த சபையை விட்டு ஓடிவிட்டார்கள். உபதேச கடினம் சில நேரம் உன்னை பின்னிட்டு பார்க்க வைக்கும். ஓடிராத, கேர்ஃபுல், ஜாக்கிரதையாரு. சில உபதேசம் கடினமா இருக்கும், ஆனால் அதன் பின்னாடி சுவையான ஒரு வாழ்வை கர்த்தர் வைத்து வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அநேகர் ஓடிவிட்டார்கள். ஆகவே இவர் இருதயத்தில் பாரம். ஒரு இருதயத்தில் ஒரு வலி உண்டாகுது. இருக்கிறவர்களை பார்த்து கேட்கிறார். 67வது வசனத்தை பாருங்க, வாசிடா. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். நல்லா கவனிங்க. இயேசு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 70 பேர் இருந்தாங்க. அப்படி படிப்படியாக சீசர்கள் கூட்டம் பெருக ஆரம்பிச்சது. இப்போ எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ ரொம்ப நெருக்கமாக இருக்கிற அந்த 12 பேரையும் பார்த்து கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? இப்போ வாரேன். அன்றைக்கு 12 பேருக்கு மத்தியில் அவரோடு மிகவும் நெருக்கமாக இருந்தவர்களை பார்த்து இயேசு கேட்டது போல உங்களை பார்த்து நான் கேட்குறேன். என் சபையின் பிள்ளைகளாகிய என்னோடு நெருங்கி நிற்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? ஒருவேளை இந்த சர்ச்சுக்கு வர்றது, இந்த ஆராதனை, இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் மைண்டுக்கு ஒரு மாதிரி தெரியலாம். தயவு செய்து போயிடாத.
தேவராஜ்யம் மிஸ் ஆயிடும். நீ தேவராஜ்யத்தை இழந்துருவ. இந்த சபையோட நில்லு. உனக்கு வீடு, காரு, பணம், வெள்ளி, பொண்ணு இதெல்லாம் நான் தருவேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் உனக்கு கேரண்டி கொடுக்குறேன், தேவராஜ்யத்துக்குள்ளே உன்னை கொண்டு போயிடுவேன். உன்னை நடத்த எனக்கு கர்த்தர் தம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த சபையோடு, இந்த உபதேசத்தோடு நீ நிலைச்சிருந்தீன்னா ஒரு நாள் பரலோகத்துக்குள்ளே கண்டிப்பாக நிற்ப. 100% உனக்கு கேரண்டி தாரேன். மற்ற எதிர்பார்ப்புகள் கர்த்தர் தந்தால் வாங்கி கொள்ளுங்கள். நீங்கள் விரும்புகிற, ஆசைப்படுற அந்த வாழ்க்கை, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி சித்தம் வைத்திருந்தால் அதை நிச்சயம் தருவார், பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆனால் தேவராஜ்யம் எல்லோருக்கும் உண்டு, எல்லோருக்கும் உண்டு. 12 பேரும் நெருக்கமாக இருந்தார்கள். அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? பேசாம இவரை விட்டு போயிடலாமா? எதுக்கு இந்த ரூட்டு? இவர்கிட்ட இருந்தால் இப்படி தான் பேசிகிட்டே இருப்பார். சில நேரம் இந்த சர்ச்சைக்கு போனால் இப்படி தான், ஐயா ஒரே நோய் 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 நோயின்னு, அதை செய்யாத, இதை செய்ய, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுங்க, எலும்பு, ஜெபம் பண்ணு, வேதவாசி. நச்சரிப்பு மாதிரி உனக்கு தெரியலாம். இது உன்னை ஒரு நாள் தேவராஜ்யத்தில் கொண்டு நிறுத்தும். ஹல்லேலூயா. நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ அப்படின்னு சொன்ன உடனே சீமோன் பேதுரு எப்போ முந்துவார்ல, இப்போ முந்திக்கிறாரு. அவர் சொல்றார் பாருங்க, 68வது வசனத்துல, சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுரு சொன்னது போல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, யார்கிட்டயா போவோம்? உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டோம். சீமோன் பேதுரு சொன்னதை சுருக்கி சொன்னா அதுதான், எங்கேயும் போக மாட்டோம் ஐயா, உங்க கூட தான் இருப்போம். ஹல்லேலூயா. உம்மோடு கூடவே இணைந்திருப்போம். வேற எங்க போய் எங்க காரியம் என்ன ஆக போகுது? உங்களை விடவா எங்க மேல அக்கறையா பிறர் எங்களை முன்னின்று நடத்த போறாங்க? உம்மை விட எங்களை யார் முக்கியத்துவப்படுத்துவது உண்டு? ஆகவே நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது. அந்த வார்த்தை எங்களை நடத்தும். உம்மையே நாங்கள் பின்பற்றுவோம். ஹல்லேலூயா. ஓடிப்போனவர்கள் உபதேசம் கடினம் என்று ஓடினார்கள். பேதுரு சொல்றாரு, அப்படிலாம் இல்லையா, நீர் பேசுற உபதேசங்கள் நித்திய ஜீவ வசனங்கள். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரம் கடினமான உபதேசங்கள் மேடையிலிருந்து வரும் பொழுது, பலிபீடத்திலிருந்து வரும் பொழுது அது கடினமானதுதான். ஆனால் அது உங்கள் இருதயத்தை மகிழ பண்ணுகிறது, உங்கள் இருதயத்தை பலப்படுத்துகிறது என்றால், அன்றைக்கு பேதுருவுக்குள் இருந்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓடி போகுவதற்கு ஏதுவாய் காணப்பட்ட அந்த உபதேசம்தான் பேதுருவுக்கு எப்படி தெரிகிறது என்றால், இல்லையா, நீர் பேசுறது ஒன்றும் சாதாரணமான பேச்சு அல்ல, இது என்னை நித்திய நித்திய காலமாய் வாழ வைக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது. ஆகவே நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். ஆமென். அப்படி சொல்றவங்க இங்க இருக்கிறீங்களா? வேற எங்கேயும் போக மாட்டோம். இந்த இயேசுவை விட மாட்டோம். இந்த இயேசுவை விட மாட்டோம். இந்த இயேசுவை நான் விட மாட்டேன். யாரிடம் நாங்கள் போவோம்? யாரிடத்தில் செல்வோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது. இயேசுவை பின்பற்றுகிற உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை வாழ்க்கையில் சில போராட்டங்கள், பிரச்சனைகளின் வழியாக நீங்கள் கடந்து வந்துட்டு இருக்கலாம். அதன் நடுவிலும் கிறிஸ்துவையை முன்னோக்கி பார்த்து நீங்கள் ஓடுவீர்கள் என்று சொன்னால், ஒரு நாள் தேவராஜ்யம் உங்களை வரவேற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் இதே பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு, எல்லாரும் ஓடிட்டாங்க, நாங்கள் உங்கள் கூடவே இருக்கிறோம் ஐயா. உபதேச கடினத்தின் நிமித்தம் நிறைய பேர் ஓடிட்டாங்க.
ஆனால் நாங்கள் உங்கள் கூடவே இருக்கிறோமே, எங்களுக்கு என்னையா தருவீர்? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? மார்க் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 28, 29, 30 இந்த மூன்றையும் பாருங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நல்ல ஒரு கேள்வி. கேட்க ஆரம்பிக்கிறான், முழுசா கேட்கவில்லை ஆண்டவர். அவன் கேள்வி பாதியிலே நிற்குது. பேதுருவின் கேள்வி பாதி வரைக்கும் வரும்போதே கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். நீ என்ன கேட்க வரான்னு எனக்கு தெரியுதுடா, நீ கேட்கறது என்னங்கிறது எனக்கு புரிஞ்சிட்டு, உன் கேள்விக்கான பதிலை நான் இப்பவே கொடுத்துட்றேன்னு கொடுக்கிறார். 29வது 28வது வசனத்தை பாருங்க. பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். உங்களை பின்பற்றோமே, அதனால எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்குள்ள கர்த்தர் உள்ளே நுழைகிறார். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, எல்லாவற்றையும் 100 தருவேன். ஹல்லேலூயா. இடையில ஒரு வேர்டு இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு சொல்லி காட்டணும். 30வது வசனத்தை பாருங்க. இம்மையிலே, இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடே கூட. எதோடு கூட? சபையே, கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஃபோர்வேல போகிற மாதிரி இல்லை. சில நேரம் நம்ம கிராம சாலைகள் உடைஞ்சி நொறுங்கி குண்டும் குழியுமாக கிடக்கும் பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதிலும் சில சந்தோஷத்தையும் மன அமைதியையும் ஆறுதலையும் பலனையும் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அழகா சொல்றாரு, துன்பங்களோட கூட. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் துன்பம் உண்டு, ஆனால் நமக்கு ஒரு கேரண்டி இருக்கு. அந்த துன்பத்தின் நடுவில் நம்மை இன்பப்படுத்துகிறவர், நம்மை சந்தோஷப்படுத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தானுக்கு அந்த நிலை இல்லை, ஆனால் நமக்கு இருக்கு, ஒரு கேரண்டி இருக்கு. எவ்வளோ பள்ளத்துல நான் இறங்கினாலும் ஒரு நாள் மேல வருவையா, காரணம் என் கூட ஒருத்தர் வந்துட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் ரொம்ப அழுறேன், உண்மைதான், அழுதுகிட்டு தான் இருக்கிறேன், முடியலப்பா என்னால. ஆனா என் அழுகையை மாற்றுகிற ஒருவர் என் பக்கத்துல என் கூட வருகிறார். என் துன்பத்தோடு கூட என் துன்பத்தை போக்குகிறவர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, இம்மையில் துன்பங்களோட கூட 100 தருவேங்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை மடங்கு? 100 மடங்கு. எதெல்லாம் நான் ஆண்டவருக்காக இழந்தேனோ அதையெல்லாம் 100 மடங்காய் எனக்கு திருப்பி தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கலப்பையின் மேல் கை வைத்து பார்க்கிற நீங்கள் பின்னிட்டு பாராதபடி தொடர்ந்து முன்னோக்கி ஓடுவீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், 100 மடங்கு உங்களுக்கு பலன் உண்டு. இந்த உலகத்தெல்லாம் பின்னாடி தள்ளிட்டு ஆண்டவரை பார்த்து ஓடுங்க. வேல்ஸ் தேசத்தில் பயங்கர எழுப்புதல். அந்த எழுப்புதலில் அங்கு இருந்த அநேக நபர்களை மிஷனரிகளாய் புறப்படுவதற்கு ஆவியானவர் தூண்டினார். நிறைய மிஷனரிகள் எழும்பினார்கள். வேல்ஸ் தேசத்திலிருந்து வட இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு வந்தாங்க. இந்தியாவை நோக்கி புறப்பட்டு வந்தாங்க. இயேசுவை சொல்லணும், தேவராஜ்யத்தை இயேசுவுக்கு சொல்லணும்னு சொல்லி வட இந்தியாவில் நாகா அப்படிங்கிற மக்கள் வாழ்கிற, அந்த இன மக்கள் வாழ்கிற பகுதியில் வந்து ஊழியம் செய்ய வந்தாங்க. இந்த மக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஒரு வாலிபனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னா பெண் வீட்டார்
இவன் என் பிள்ளைக்கு நல்ல சரியான ஆளாக இருப்பான் அப்படிங்கிறத எதை வச்சு குவாலிஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னா, எத்தனை பேரை கொன்று இருக்காடா அப்படின்னு கேட்பாங்க. நாகாயின மக்களில் இருக்கிற ஒரு இளைஞன், ஒரு வாலிபன் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அநேகரை கொலை செய்திருக்க வேண்டும். ஆகவே அந்த மக்கள் வாழ்கிற அந்த மக்கள் பகுதியில் இருக்கிற இளைஞன் ஒவ்வொருவனும் தனக்கு கிடைக்கிற மக்களை எல்லாம் கொலை செய்வான். தன் சொந்தத்தை அழிக்க மாட்டான். யாரோ ஒருவர் அறியாத ஒருவரை கொள்வான். கொன்று அந்த மண்டை ஓட்டை எடுத்து கொண்டு வந்து தன் வீட்டில் சேஃப்டி பண்ணியிருப்பான். பெண் பார்க்க போறாங்க அப்படின்னா அவன் கேட்பான், எத்தனை மண்டை ஓடு வச்சிருக்கிறாடா அப்படின்னு கேட்பான். இது நமக்கு கேட்கறதுக்கு ஜோக்கா இருக்கு. நம்ம இந்தியாவில் அப்படி மக்கள். இன்னைக்கு அவங்கெல்லாம் கிறிஸ்தவர்களா மாறிட்டாங்க. ஹல்லேலூயா. வாலிபன் மனிதர்களை கொன்று மண்டை ஓடுகளை சேகரித்து வைத்திருக்க வேண்டும். ஒரு பெண் வீட்டார் தங்களுடைய பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா, ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, 10 மண்டை ஓடு வச்சிருக்கிறோம். அப்படியா, சரி நாங்கள் உங்களுக்கு ஓகே சொல்கிறோம், நாங்கள் ஃபோன் பண்ணி பேசிக்கிறோம் அப்படின்ப்பா. அன்னைக்கு ஃபோன் இல்லை, ஒரு இதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு இடத்துல இருந்து ஒரு அலைன்ஸ் வருது. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் 10 இல்லை 50 வச்சுருக்குறோம். அந்த மாப்பிள்ளை வேண்டாம், அவன் 10 தான் வச்சிருக்கிறான், 50 வச்சிருக்கிறான்ல, இவனுக்கு கொடுத்துடலாம். இப்படித்தான் தங்கள் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட அறிவிலியான மக்கள். அறிவு கிடையாது, கண்ணில் படுறவங்களெல்லாம் கொல்லுவாங்க. அந்த இடத்திற்கு வேல்ஸ் தேசத்திலிருந்து இந்தியாவை நோக்கி மிஷினரி ஊழியம், தேவ ராஜ்யத்தை சொல்ல வந்தாங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்றாங்க, நம்ம வாய் அப்படி புத்திக்கிடுது. நாடு கடந்து கப்பல் ஏறி உயிரை பணையம் வச்சு சொல்ல வராங்க தேவராஜ்யத்தை. ஊர்க்கதை உலக கதை எவ்வளோ பேசுறோம் ஐயா, எவ்வளோ பேசுறோம். அந்த இடத்துக்கு வந்தாங்க. கண்ணில் பட்ட கொன்னே விடுவானு அப்படி ஆட்கள். அவங்கிட்ட வந்து பயங்கர எதிர்ப்புக்கு மத்தியில் அந்த நாகாயின மக்களில் ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்குள் நடத்தி விட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த ஊர் தலைவனுக்கு தகவல் போனது. நம்ம ஊருக்குள்ள ஒருத்தன் இயேசுங்கிற தெய்வத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே ஊரை விட்டு ஒதுக்குனாங்க. அவனுடைய மனைவி, அவனுடைய 2 பிள்ளைகள் ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்னாங்க. இவனுக்கு நிறைய கஷ்டம் கொடுத்தாங்க. தண்ணி கிடையாது, ஊரோட சேரக்கூடாது, நிறைய உபத்திரவம் கொடுத்தாங்க. ஆனாலும் ஸ்ட்ராங்கா நின்னான். கலப்பையில் கை வச்சுட்டேன், பின்னாடி பார்க்க மாட்டேன். ஒரு நாள் ஊரே கூட்டுனான். ஊர் தலைவன், வாங்கடா எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி ஊருக்கு நடுவில் இந்த மனிதனை, இவனுடைய மனைவி 2 பிள்ளைகளையும் கொண்டு வந்து 2 பேரையும் பார்த்து கேட்டான், இங்க பாருங்க, இயேசுவை விட்டுருங்க, இயேசு வேண்டான்னு சொல்லி நம்ம சாமியை கும்பிடுங்க. அப்படின்னா 2 பிள்ளைகளையும் விடுவோம், இல்லைன்னா உங்க கண்ணு முன்னால அம்பு எய்து கொன்று விடுவோம். கணவனும் மனைவியும் உறுதியான்னு சொன்னாங்க. நான் சொல்றது கதையில்ல, உண்மை சம்பவம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகளுக்கு VBSல சொன்ன ஸ்டோரி ஞாபகம் இருக்காடா? ஞாபகம் இருக்காடா? ஆமாம், நேற்று சொன்னதே எங்களுக்கு ஞாபகம் இருக்காதே. 2 பிள்ளைகளையும் அம்பு எய்து கொன்றார்கள். சாங்க நின்னாங்க. இப்போ அந்த ஊர் தலைவன் அவனுடைய மனைவியை பிடித்து இழுத்து கொண்டு வந்து அம்பு எய்யும்படி நிறுத்தி, இயேசுவை விடுகிறாயா இல்லை உன் மனைவியை கொல்லட்டுமா என்ற பொழுது, என் இயேசுவுக்காக என் பிள்ளைகளை இழந்தவன் என் மனைவியையும் இழக்க ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த அம்பு எய்கிற நேரத்திலும் அந்த இடத்துல அந்த நாகா இனத்தை சார்ந்த அந்த மனிதன் பாடின ஒரு பாட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே
போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அவன் கண்ணு முன்னால அவனுடைய மனைவியை அம்பு எய்து கொன்றார்கள். இப்போ மனைவி ஒரு புறம் செத்து கிடக்கிறா, 2 பிள்ளைங்க செத்து கிடக்குறாங்க. அந்த ஊர் தலைவன் கேட்டான், உன்னையும் கொல்ல போறேன், என்ன செய்ய போற? அந்த வேதனையின் உச்சத்தில் நின்று அவர் பாடிய வரிகள் தான் இந்த வரிகள். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். பாடிக்கொண்டிருக்கும் போதே எய்த அம்பு அவனுடைய இருதயத்தில் நுழைந்து அவனும் மடிந்தான். அந்த நாகாயன மக்கள்ல சந்திக்கப்பட்ட முதல் குடும்பமும் ஒரே குடும்பமும் அழிந்தது. முடிஞ்சு போச்சா? எந்த ஊர் தலைவன் முழு குடும்பத்தையும் அழித்தானோ அவனுக்கு அன்று இரவு தூக்கம் வரல. கர்த்தர் அவனை அசைக்க ஆரம்பித்தார். பிள்ளைகளையும் மனைவியையும் தன்னையும் இந்த இயேசுவுக்காக ஒருவன் இழக்க முன் வருகிறான் என்றால் இந்த இயேசு யார்? அந்த நைட்ல அவன் இருதயம் இயேசுவை தேட ஆரம்பித்தது. இயேசு அவர் யார், அவர் யார், அவர் யார், அவரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும். அவனுடைய இருதயம் இயேசுவின் அன்பால் எடுக்கப்பட்டது. அந்த இரவில் அந்த ஊர் தலைவனோடு கர்த்தர் பேசும்படியா இறங்கி வந்தார். ஹalleluya. மறுநாள் முழு ஊருக்கும் அழைப்பு கொடுத்தான். இந்த இயேசுவை மெய்யான தேவன் என்று பிரகடனம் செய்தான். ஒரே நாளில் முழு கிராமமும் கர்த்தருக்கு சொந்தமானது. கலப்பையில் கை வைத்த நீ இந்த உலகத்தின் துன்பத்தை கண்டு பின்னாடி பார்த்துறாத. முன்னோக்கி ஓடு, இயேசுவை நோக்கி ஓடு. நீ தேவராஜ்யத்தில் நிற்ப. உன் கூட ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போவ. இந்த உலகத்தில் துன்பத்தோடு கூட சில நன்மைகளையும் அவர் உனக்கு தருவார். உன் கண்ணீர் அது துடைக்கப்படும், உன் காயம் கட்டப்படும், உன் இருதயம் சந்தோஷப்படும், உன் துக்கம் சந்தோஷமா மாறும். இறுதியில் நித்திய ஜீவனை தருவார். முழங்கால் படியிடுவோமா? தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 648613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.